கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வேலையிலும் ஒரு விலையேற பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். இந்த சத்தியத்தை ஆரம்பத்திலிருந்து முழுசாக கேட்டு பாருங்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், உங்களுக்கு கிடைக்கும். கேளுங்கள், தட்டுங்கள். அல்லேலூயா. ஏசாயா 49 அதிகாரத்தில் ஏசாயா 49 24வது வசனம். பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பங்கிடக்கூடுமோ, அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவனை விடுவிக்க கூடுமோ? பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ? பராக்கிரமங்க அவன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்கணுமா? அதுதான் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை. அதை செய்யலைனாக்கா வேஸ்ட் கிறிஸ்தவ வாழ்க்கை. பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க வேண்டும். பராக்கிரமன் கையிலிருந்து. ஆமாம், இயேசு அதை நல்லா செய்து காட்டினார். இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு பராக்கிரமனை போல இருக்கிறான். அவன் கையிலிருந்து கொள்ளை பொருளை, ஜனங்களை, ஆத்துமாக்களை, ஆசீர்வாதங்களை இயேசு சுலபமாக பறித்து கொண்டார். ஜனங்களை பிசாசின் பராக்கிரமத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டார். ஆமாம், உங்கள் பிள்ளைங்க கூட பராக்கிரமன் ஆகிய பிசாசின் கரத்தில் இருப்பாங்க. அவங்க கொள்ளை பொருளை போலகிறாங்க உங்களுக்கு. ஆனால் பராக்கிரமன் கையில் போய் சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை அங்கேருந்து பறிக்க முடியலன்னா நீங்கள் கிறிஸ்துவை சரியாக கவனித்து பார்க்கவில்லை. ஏசாயா 49:24. பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ, அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவனை விடுவிக்க கூடுமோ? நீதியாக சிறைப்பட்டு போயிட்டு இருக்கிறான். அவன் அந்த சிறையிலிருந்து விடுவிக்க முடியுமா? ஆனால் இயேசு விடுவித்தார். சிறைப்பட்டவர்களை இயேசு விடுதலை பண்ணினார். சிறையிருப்பில் இருக்கிறவர்களை, பாவ சிறையில், பலவிதமான சிறையிருப்பில் இருக்கிறவர்களை இயேசு விடுதலை பண்ணினார். அன்பானுகளே, நீதியாய் சிறைப்பட்டு போயிருக்கிறார்கள் ஜனங்கள். என்ன நீதி? என்ன நீதியாக சிறைப்பட்டுட்டாங்க? பாவம் செய்தாக்கா பிசாசுக்கு இடம் கொடுத்து பிசாசு வார்த்தை கேட்குறாங்க. கரெக்டாக தான் சிறையில் போய் மாட்டிங்கிறாங்க. தவறாக ஒன்றும் சிறையில் போய் இல்லை. ஜனங்க கரெக்டாக தப்பு செய்கிறாங்க, கரெக்டாக போய் சிறையில் போய் மாட்டிக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை உன்னால் விடுவிக்க தெரியுமா? தெரியலனா என் செய்தியை முழுசாக கேளு. ஆமாம், இயேசு நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை தான் விடுதலையாக்கினார். எப்படி விடுதலையாக்கினார்னா, அவன் செய்த தப்புக்கு ஒரு பரிகாரத்தை பண்ணிவிட்டு விடுதலையாக்கி கொண்டு வரார். ஆமாம், பரிகாரத்தை பண்ணாமல் யாரையும் நீ விடுதலை பண்ணி கொண்டு வர முடியாது. செஞ்சுதான்பா தப்பு, ஜெயிலில் போட்டாங்கப்பா. அந்த செஞ்சான அந்த தப்புக்கான ஒரு கிரயத்தை, அந்த நஷ்டீடு நீ செலுத்தினா ஜெயிலேருந்து விடுதலை கொண்டு வந்துடலாம். அந்த நஷ்டீடு தான் இயேசு கிறிஸ்து சரீரம், இயேசு ரத்தம். அது பரலோக ராஜ்யம், தேவி நீதிட்டு உடித்ததில். நீ செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் இயேசு. அந்த இயேசு கிறிஸ்து சரீரம், இயேசு ரத்தத்துக்கு வெளியே போட முடியாது. அதை பேர் சொல்லி, மனைவி பேர் சொல்லி, உன் கணவன் பேர் சொல்லி, பிள்ளைங்க பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு செலுத்தினா நீதியாக சிறைப்பட்டு போனவங்க கூட நீ விடுதலை ஆக்கிடலாம். தெரிஞ்சிச்சா? அதான் இயேசு செய்தார். மத்தேயு, மார்க்கு, லூக்கால எல்லாரும் விடுதலையாக்குறார் பிசாசின் கையிலிருந்து, பராக்கிரமன் கையிலிருந்து. ஏசாயா 49:24. பராக்கிரமன் கையிலிருந்து
கொள்ளை பொருளை பறிக்கக்கூடுமோ? பிசாசு பராக்கிரமனை போல பாவத்தை செய்ய வச்சு கொள்ளை பொருள்னா என்னங்க, எல்லாத்தையும் வீடு மன தோப்பு தொரு பிள்ளைங்க எல்லாத்தையும் பராக்கிரமன் கையில் இருந்து அவன் அடிமைக்குள்ள அவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போயிடுச்சு. புரிஞ்சிச்சா? அதனால் பராக்கிரமன் கையில் இருந்து கொள்ளை பொருளை பறிக்கக்கூடுமோ? கூடிச்சுன்னா நீ தான் வெற்றியுள்ள மனுஷன், வெற்றி ஊழியக்காரன். இந்த பராக்கிரமன் ஆகிய பிசாசுக்கு ஒரு மரண அடி கொடுக்கணும். நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனே கொடுத்து இந்த பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை ஆத்துமாக்களை அவனை பிசாசின் கருத்துலேருந்து பறிக்கிறார். இயேசு பிசாசின் வல்லவில் அகப்பட்ட யாவரையும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்கும்படி அவர் சுற்றித் திரிந்தார். நீதியாய் சிறைப்பட்டு போயிருக்கிறாங்க. நல்லா வாஞ்சியாக செய்கிறாங்க பாவத்தை. நன்மை தீமை அறியத்தக்க கனியை வாலண்டியாக போய் பிசாசு வார்த்தை கேட்டு அதை பறித்து அதை தேவனுக்கும் உலகத்துக்கு கொடுக்குறாங்க. கரெக்டாக செய்கிறாங்க, அதை நீதியாக செய்கிறாங்க. உடனே பிசாசு நீதியாக வந்து சிறையில் போடுறான். தப்பு செய்கிறவங்கள, கொலை பண்ணுறவங்கள, திறறவங்கள எல்லோரும் போலீஸ் ஸ்டேஷன் அங்கங்கே வச்சு, போலீஸ்காரங்களை வச்சு, நீதிபதிகளை வச்சு, சிறைச்சாலைகளெல்லாம் வச்சு தப்பு செய்கிறவங்கள நேராக வந்து தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தண்டனை வச்சு சிறையில் கொண்டு போய் போடுற மாதிரி, இது பௌதிக உலகத்தில் நடக்கிற மாதிரி ஆவி உலகத்தில் ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போயிட்டதுனால இந்த உலகத்தையே ஒரு சிறையாக வச்சுக்கிறாங்க பிசாசு. நீங்கள் சிறையில் இருக்கிறதா சிறைன்னா சிறையில் இருக்கிறதுனால தண்டனை கொடுக்குது. சிறையில் போனாக்கா சிறைன்னா நாங்கள் அங்கே தண்டனை கொடுப்பாங்க. அங்கே போய் கட்டி வச்சு முட்டங்க தூண்டு இருக்க மாட்டாங்க. இந்த உலகம் ஒரு சிறைச்சாலை. மனுஷன் பாவம் ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றதுனால இந்த போலீஸ்காரங்கெல்லாம் எப்படி வர்றாங்களோ அந்த மாதிரி இந்த உலகத்தினது பிசாசு வந்து ஒரு சிறை, ஒரு வியாதி, ஒரு வறுமை, ஒரு தரித்திரம், ஒரு அவமானம், ஒரு வெக்கம், ஒரு நிந்தனை சொல்லுவாங்க. நடைபெணமாக இருப்பாங்க. வியாதி ஒரு தண்டனை, சாபம் ஒரு தண்டனை, தரித்திரம் ஒரு தண்டனை, பிரச்சனை, பலவிதமான அசுத்தாபிகள் இதெல்லாம் வந்து உன்னை சிறைப்படுத்துது. வியாதி, பலவிதமான நோய்கள், பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான இன்னல்கள். பிசாசு வந்து திருடிங்கன்னு கொண்டுங்கன்னு அழிச்சினே இருப்பான். அப்போது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை ஏசாயா 49:24 நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ? விடுவிக்கணும். என்ன விடுவிக்கணும்? ஒருத்தன் கொலை பண்ணிட்டான். உடனே போலீஸ் வந்து என்ன கூட்டும் போய் அவனை ஜெயிலில் போட்டு அவனுக்கு தூக்கு தண்டனை நீதியாக போய் ஜெயிலில் போட்டுடுறாங்க. போட்டு சில நாட்களுக்கு ஒரு தண்டனைனா பல்லுக்கு பல்லு, கல்லுக்கு கல், 10 கொலை பண்ணுவேன், 100 50 கொலை பண்ண 20 கொலை பண்ணுவாங்கிறான் உலகத்தில். அவனெல்லாம் என்ன பண்ணான்? தூக்கு தண்டனைன்னு ஒன்று வச்சுக்கிறாங்க சிறைச்சாலையில். அது ஒரு தண்டனை. அவனை தூக்கில் ஏற்றுறாங்க. இப்போது கொலை செய்தவன், அந்த கொலைகாரன் கொலை செஞ்சிட்டான்ல, போய் ஜெயிலில் போட்டாங்கல்ல. இப்போது அந்த கொலை செய்தான் பாரு, கொலை செஞ்சு செத்துட்டான் பாரு, அவனை உயிரோடு கூட எழுப்பிட்டாங்க. அவனை தூக்கு தண்டனை கொடுப்பாங்களா அவனுக்கு? ஏன்பா நான் தான்ப்பா கொலை பண்ணேன், இப்போ நான் அவனை உயிரோடு எழுப்பிட்டேன்ப்பா. என்ன பண்ணுவாங்க? அவனை ஜெயிலேருந்து விடுதலை ஆக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் தண்டனை கிடையாது. புரிஞ்சிச்சா? புரியலையா? அப்போது பாவத்தின் சம்பளம் மரணம். எல்லாரும் ரோமர் 3:23 படி பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், பாவமும் மரணமும் என் மேலே இருக்கிறது. உங்கள் பிசாசு ஆதிமும் மனுஷ கொலை பாதகனாகிறானா? மனுஷனுக்குள்ள பிசாசு
கொலை பாதகனாக இருக்கிறான். மனுஷனை சாக வச்சிடறான் பாருங்கள். நீங்கள் யாரும் ஒரு கொலைக்காரன் நினச்சிக்காதீங்க. இப்போ ஜெயிலில் இருக்கிறனால நினச்சி எனக்கு இந்த கதை இந்த செய்தி கேட்காது. நீங்களே ஒரு ஆதாம் ஏவாள் வழியாக பாவம் செய்கிறவன், பாவத்துக்கும் மரணத்துக்கும் காரணமே அவன்தான். இப்போ பாவமும் மரணத்துக்கும் ஒரு பரிகாரம் தேவ நீதியும் உயிர்த்தெழுதலும் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா மரித்தோர் உயிர்த்தெழுதல் உண்டாயிடும். அந்த மரணத்துக்கே ஒரு பரிகாரம் பண்ணிட்டேன். இப்போ மரணத்துக்கே ஒரு பரிகாரம் பண்ணிட்டாக்கா உன்னை ஜெயிலேருந்து மரண தண்டையிலேருந்து விடுதலை ஆகணுமா இல்லையா? அதே தான். அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு பரிகாரம் இருக்குது. இப்போது நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புஷிக்கும் நாளிலே சாகவே சாவாய். கடைசியில் தான் மரணம். இடையில வியாதி, வறுமை, தரித்திரம், அவமானம், சாபம், இதெல்லாம் அந்த பாவத்தினால் வர விளைவுகள். இப்போது ஒரு மனுஷன் உன் மூலமாக ஒரு மனுஷன் சபிக்கப்படுறான். உன் நிமித்து பூமி சபிக்கப்பட்டிருக்கோம். முள்ளும் குறுக்கும் ஆதாம் ஏவாளை பார்த்து சொல்கிறார், உன் நிமித்து பூமியே சபிக்கப்பட்டிருக்கோம். இந்த பூமியே சபிக்கப்பட்டதுக்கு நீ தான் காரணம். இப்போது உனக்கு என்ன வரும்? நீதியாக உனக்கு வரணும் அந்த சாபம். இப்போது அந்த சாபத்துக்கு ஒரு பரிகாரத்தை பண்ணி ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துட்டீன்னா நீ சாபம் என்கிற அந்த சிறையிருப்பில் இருந்து தண்டனை விடுதியாகி நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். அந்த ஆசீர்வாதம் யார்? அந்த சாபத்துக்கு ஆசீர்வாதம் யார்? இயேசு. இவர் கடைசி ஆதாம். இவர் நன்மை தீமை அறியத்தக்கவர் இல்லை. இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன்னார் பாருங்க. இயேசு ஜீவ விருட்சத்திங்கனி. அந்த ஜீவனில் எல்லையற்ற ஆசீர்வாதங்குது. தேவினி அந்த ஆதாம் வழியாக வந்த அந்த சாபத்துக்கு பரிகாரம் ஜீவ ஆசீர்வாதம், ஜீவ சர்வம், ஜீவ ரத்தம், இயேசு கிறிஸ்துகுலாமன்ற வாக்குத்த ஆசீர்வாதம். அந்த இயேசு கிறிஸ்துகுலாமன்ற வாக்குத்த தேவி நீதிட்டு உழித்ததில் தான் ஆசீர்வாதம். அதை உன்னால் பூமியே சபிக்கப்பட்டு போச்சு. நீ ஆதாமின் மகன், அப்பன் சாபம் புள்ளமாக இருக்குது. நீ யாரும் நினைக்காத. நீ இங்கே இந்தியாவில் தமிழ்நாட்டில் சோழவரம் கிராமத்தில் துளசிராமன்ற பேரில் நான் இருக்கிறேன். எங்கள் அப்பா ராமு ராணி அப்படி தலைமுறையாக போன ஆதாம் ஏவாள் சாபம் என் மேலே இருக்குது. நன்மை தீமை கனியை சாப்பிட்டதுனால என் மூலமாக உலகம் ஃபுல்லாக சபிக்கப்பட்டுக்குதுங்க. உலகத்தில் எங்கேயோ ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தமிழ் எங்கள் உலகமே சபிக்கப்பட்டுக்குது. இப்போ இந்த சாபம் என்கிற அந்த தண்டனைக்கு நான் தப்பிக்கணும். அந்த உலகத்துக்கு இயேசுவின் ஆசீர்வாதத்தை நான் கொடுக்கணும். என் சாபம் தேவனையும் முழு உலகத்தையும் பாதிக்குது. அந்த பாதியத்தினுக்கு பரிகாரம் ஜீவ சரீரம், ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்தா நீதியாக கரெக்டாக பரிசுத்தாய் தேவதூதர் உன்னை சாபத்தினுடைய உன்னை ஆஸ்வதித்தே தரணும். இவ்வளோ இருக்குதுங்க அர்த்தம். அதனால தான் யாரை பார்த்தா நானே நல்ல மேய்ப்பேன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறேன்றார். பத்தே மார்க்லோ யோவானில் வியாதிப்பட்டு 38 வருஷமாக வியாதி சபிக்கப்பட்டு கிடக்குறான். வியாதியிலே தரித்திர அது ஒரு சாபம், கடன் தொல்லை அது ஒரு சாபம், மலட்டுத்தனம் அது ஒரு சாபம், வறுமை அது ஒரு சாபம். எல்லாமே சாபம்தான். பாவமாக சாபம் எல்லாமே உன்னை பூமியே நீ ஒரு ஆள் தான் நீ. ஆனால் நீ நினச்சிக்கிற எனக்கு என் பொண்டாட்டி என் புள்ள குட்டின்னு உன் நிமித்து பூமியே சபிக்கப்பட்டுக்குது. ஒவ்வொரு மனுஷன் மேலேயும் அப்பன் சாபம், ஆதாம் சாபம் இருக்குது. அப்போ பூமிக்கே ஜீவரத்தம் கொடுக்குறோம். இயேசுக்கு சாபப்பட்ட வாக்குத்தத்தை கொடுத்தா அதுதான் என்னுடைய எல்லா செய்தியும் பார்த்தேன். தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு அந்த ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்தா இங்கே என்ன சொல்லப்பட்டுக்குது? பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்கக்கூடுமோ, அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்கக்கூடுமோ? விடுவிச்சிடலாம். எப்பேற்பட்ட சாபத்தில் இருக்கிறவனு விடுவிச்சிடலாம். இயேசு விடுவிக்கிறார். லேகோன்ற ஒரு பிசாசு, உடம்பெல்லாம் சாபம், 2000 பிசாசு ஆதாம் மூலமாக பிறந்துட்டான். ஊட்டிஷாவன பிசாசு சிறைச்சால் சிறையிருப்பு தண்டைத்தானே காயப்படுத்திக்கிறான். பிசாசுகளாக சூழ்ந்து கொண்டது. ஏசு அவனை பார்க்குறார். இவன் ஆதாமின் மகன். ஆதாம் ஏவாள் வழியாக ஒரு நன்மை தீமை அறியத்தக்க ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்துட்டான். அதை தேவனுக்கும் ஆதாம் முழு உலகத்தை கொடுத்து சாபம் மேலே சாபம் பிசாசாக சூழ்ந்துச்சு. இப்போது பராக்கிரமன் கையிலிருந்து அது ஏசாயா 49 பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்கக்கூடுமோ? அந்த பராக்கிரமன் 2000 அசுத்தாபிச்சு. அவன் பேர் என்னன்னு கேட்டால் லேகோன்றான். லேகோன்னா 2000. சில பேர் 6000 பிசாசுகளில் போய் மாட்டிங்கிறான். அவங்கிட்டேருந்து கொள்ளை பொருள் மாறிக்கிறான். அவன்
அவன் ரட்சிக்கப்பட்டு ஆசுவதி நீத்தி பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். கொள்ளை பொருள் அவன். பெற்ற தாய் தகவங்களுக்கு தான் தெரியும் அவனை பற்றி. அவனை பெற்றவங்களுக்கு தான் தெரியும், என் பிள்ளை இப்படி ஆகிட்டானே. பெற்ற தாய்க்கு தகப்பனுக்கு அவன் கொள்ளை பொருள். ஆனால் அப்போ பாவம் செய்து பிசாசுக்கிட்ட போய் பராக்கிரமன் போய் மாட்டிங்கிறான். அவனை விடுதலாக்க இந்த உலகத்தில் யாராலும் முடியாது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவால் தான் முடியும். ஏன்னா இயேசு தான் அவன் செய்த சாபத்துக்கு, பாவத்துக்கு, மரணத்துக்கு, பாதத்துக்கு எல்லாமே பரிகாரி. அவர் இயேசு யாருன்னா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். அந்த ஜீவரத்தத்தை அந்த லேகோன் பிசாசு பேர் சொல்லி பிதாவாக்கி தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கணும். ஏன்னா அவன் சாபம் ஆதாம் முழு உலகத்துக்கு பாதிக்குது. இப்படி ஒவ்வொரு மனுஷனும் பர்டிகுலராக ஆதாம் ஏவாள் வழியாக பிறந்த ஒவ்வொரு மனுஷனும், ஒவ்வொரு ஆணும் பெண்ணும், ஒவ்வொரு குடும்பத்தாரும், ஒவ்வொரு இனத்தாரும் அந்த ஜீவ விருட்சத்துக்கு நீ புசித்து அந்த ஜீவனில் தேவ நீதிட்டு உதித்ததில் தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கும்போது தான் சிறையிலிருந்து வெளியிலாகும். பாவ சிறை, சாப சிறை, மரண சிறை, பாதாள சிறையிலிருந்து வெளியே பரலோகராஜுக்கே போக முடியும். அப்போது பாதாளம் என்கிற சிறை, ஆதாமின் சிந்தை மரணம், அதுக்கப்புறம் பாதாளங்குது. இந்த பாதாள இதில் வெளியிலாக இயேசு பரலோக ராஜ்யத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கணும். இயேசு பாவத்துக்கு பரிகாரி, தேவ நீதி, மரணத்துக்கு பரிகாரம், உழித்தேதல், பாதாளத்துக்கு பரலோக ராஜ்யம். அப்போது தேவ நீதிட்டு உழித்தேதல் தான் ஜீவ விச்சத்துக்கு நீ. ஆனால் தான் என்னுடைய எல்லா ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியம். இயேசு என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியானவரும் ஜீவனுடையவர் தான். மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்க கல்வி சாக கிடக்கிறான். சாபத்தில் பாவத்தில் பராக்கிரமன் கையில் விசுவாசிகள் சிக்கி தவிக்கிறான். பணம் இருக்குது, பணம் இல்லை, காசு இருக்குது, படிப்பு இருக்குது, ஏதோ ஒரு சிறைய இருப்பில் சாபத்தில் பாவத்தில் மரணத்தில் பாதாளத்துக்கு நேரம் ஓடிங்கிறான். சிறைய இருப்பில் அவனை விடுதலையாகணும்னா இயேசு விடுதலையாகிறார். மத்திய மார்க் லூக்கா யோவானில் அவர் எங்கும் சுற்றி திரிந்து பிசாசின் வல்லமையில் அகப்படி யாவரும் குணமாக்குறவராய் சுற்றி திரிந்தார். அப்போது இயேசு எப்படி விடுதலையாக்குறாருனாக்கா, நன்மை தீமரியத்துக்கு அந்த கனியை புஷிக்கவே சாக கிடக்குறது ஜீவ விஷயத்துக்கு கனி கொடுக்குறார். ஏன் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவன். அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உழித்ததில் பரலோக ராஜ்யங்குது. நன்மை தீமை கனியில் பாவமும் மண்ணும் பாதாளுங்குது. அதான் போய் பராக்குறங்க சிக்கிக்கிட்டான். வாழ்நாளெல்லாம் வேதனை, துக்கம், கவலை, ஒன்று போனால் ஒன்று வருதுன்றான். ஜானேன்னா மோசம் இருக்குதுன்றான். ஒரே சாபமாகுது, ஒரே பிரச்சனையாகுது, ஒரே வறுமையாகுது, ஒரே கடந்து ஒரே போராட்டமாகுது. ஏன்னா பிசாசு உரிமையாக வந்து சிறையில் போட்டுகிட்டே இருப்பான். உலகமே ஒரு சிறைச்சாலைங்க. குட்டி நரக்கமாகுது. குடும்பத்தில், பட்டணத்தில், தேசத்தில் வியாதி, வறுமை, வேலையில்லா திண்டாட்டம், குடும்பத்தில் பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் சாபங்கள், பாவங்கள், மரணங்கள், தரித்திரங்கள். அப்போது இப்படிப்பட்டவங்களுக்கு தான் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுன்றார் இயேசு. மத்திய மார்க் லூக்கா யோவானில் போய் இயேசு எங்கும் சுற்றி திரிந்து பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரையும் குணமாக்கும்படி அவர் சுற்றி திரிந்தார். நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக அந்த ஜீவனையே கொடுக்குற அந்த ஜீவரத்துக்கு வேலையை வானத்தோடு பரலோகமே இருக்குது. அதை ஆடுகள்லாம் ஜனங்கள் நல்ல மேய்ப்பனாக இருந்து அது ஆடுகளை காட்டு மிருகங்கள் பிசாசு ராஜ்யத்தில் அந்த பராக்ரம சிக்கிக்கிற விடுதலையாக்குறார். அதுக்காக ஜீவரத்தம், அந்த இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுற்றிக்கிற பாவத்திலிருந்து மரத்தில் வெளியே தேவி நீதி உயிர்த்தேலும் கொடுக்குது. தேவனுக்கு ஆதாமத்து முழு கொடுக்குது. அப்போது நீ பரிகாரம் நடந்த உடனே உடனே பசுத்தாய் தேவதூதர் வந்து அவனை விடுதலையாக்கிற 2000 அசுத்தாய் வந்து பசுத்தாய் சொஸ்த புத்தி வந்து இனி பாவம் செய்யாதே, இனி திருப்பி போய் நன்மை தீமை செய்து பாவம் செய்து திருப்பி சிறைச்சையில் போய் தண்டனை அனுபவிக்காதே. கிறிஸ்துக்குள்ளேரு, நானே திராட்சை செடி நீ கொடி, ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனில் நிலைத்திருக்கணும். நீ மிகுந்த கனி, ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான கனி, பரலோக கனி கொடுப்பாய் அப்படின்னு சொல்கிறாரு. அதான் இங்கே ஏசாயா 49:24 சொல்கிறாரு. அடுத்த வசனம் பாரு. என்றாலும் இதோ பராக்கிரமினால் சிறைப்பட்டு போனவர்களும் விடுவிக்கப்படுவார்கள், பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடே வழக்காடுகிறவர்களோடே நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்து கொள்வேன். உன்னோடே வழக்காடுகிறவர்களோடே நான் வழக்காடி. என்ன வழக்கு? ஜீவ வழக்கு, நன்மை தீமை வழக்கு. நீ கரெக்டாக தப்பு செஞ்சப்பா, தப்புல பிறந்துட்டப்பா, நன்மை தீமை, நல்லவன் கெட்டவனாக. நன்மை தீமை ஒரு மனுஷனை பார்த்தா ஆதாமுக்குள்ளே பிறந்து நன்மார்க்கன் துன்மார்க்கன், நல்லவன் தீயவன். எந்த நாட்டுக்கு போய், எந்த தேசம், எந்த கிராமத்துக்கு, வானத்துக்கு கீழே பூமியின் மேலே எல்லாரும் அம்மா வயிற்றில் ஆதாம் வழியாக நன்மை தீமை அறியத்தக்கவர்கள். உடனே பிசாசு உரிமையாக வந்து ஏதோ ஒரு சிறை இருப்பு.
பலவிதமான பாவ சிறையிருப்பு, கவலை, பயம், வெறுப்பு, கசப்பு, சுயநீதி, உலகம் ஃபுல்லாக பாவம், எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அடுத்து இலவசமாக கிறிஸ்துவேசில் மீட்பை கொண்டு அவனை நீதிமானாக்கிடலாம். நீதிமான் சிரசில் மேல் ஆசீர்வாதங்கள் தங்க விடுதலை ஆகிடலாம். விசுவாசின் கரத்திலிருந்து விடுதலை ஆகிடலாம். அதனால் இயேசு அன்பானவர்களே, இந்த செய்தி இதோடு கூட முடிக்கிறேன். ஆதாமுக்குள் பிறந்தவங்களை கிறிஸ்துக்குள் கொண்டு வரணும். அதுதான் வெற்றிகரமான ஊழியம். கிறிஸ்து அப்பாற்பட்டவர், நன்மை தீமை அறியத்தக்கவர் கிடையாது. இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இரு. அதனால தான் என்னுடைய எல்லா செய்தி ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர்னு சர்ச் பண்ணுங்கள். இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெள்ளூர்னு ஒரு சேனல். இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்மை தீமை அறியத்தக்க ராஜ்யத்தில் இருக்கிற வரையும் பிசாசு உரிமையாக நீதியாக வந்து உங்களை சிறைப்பிடிப்பான். நீ குடிக்கிற தண்ணியே சபிக்கப்பட்டுக்குது. குடிக்கிற சுவாசிக்கிற காற்று, வானம், பூமி, சமுத்திரம், இயற்கை, மிருகம், மனுஷன் எல்லாமே உன்னை திருடவும் கொள்ளவும் அழிக்கிறதான காரியத்தை உரிமையாக செய்வாங்க. தடுக்க முடியாது. நீ கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் தேவன் தனக்கு உங்களை சபிக்குள்ள ஆஸ்வதிங்கள், பகைக்கு நன்மை செய்யுங்கள், சத்துருக்களை உணர்த்து இயேசு ஜீவன் பாரு வானத்தில் பரலோகராய தேவனுக்கு ஆதாம்லேருந்து முழு உணர்வை கொடுக்க 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 பசுத்தாய் தேவதூதர்களாக வந்து எல்லா சிறையிலிருந்து விடுதலையாக்குவார். அதை தான் இயேசு சொல்லிட்டு போனார். ஆதாமுக்குள் பிறந்தவர் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்க வேண்டும். அவர் ஜீவ சரீரம், ஜீவரத்தம், ஜீவார்த்தை, இது அப்பாற்பட்ட வாழ்க்கை. ஜோயே லைஃபுக்குள்ளே வரணும். ஏதேன் தோட்டத்தில் ஆதி மனிதன் ஆதாமை ஜீவசுகள் தான் வச்சிருந்தார். தோட்டத்தின் நடுவே நன்மை தீமை அறியத்தக்க கடி, அதை தொடாதே, அதை பறிக்க புஷிக்கினாலே சாகவே சாவாய். பராகிற உலகத்தில் பிசாசு உன்னை சிறைப்பிடிப்பான், உன்னை திருடுவான், கொல்லுவான், அழிப்பான் சொன்னார். ஆனால் ஏவாள் கேட்கல. தேவடைய வார்த்தையை மீறி பிசாசினுடைய வார்த்தை கேட்டு அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புஷிக்கினாலே சாகவே சாவாய். அன்னிலிருந்து இன்னை வரைக்கும் உலகம் முழுதும் பராக்கிரமனால் சிறைப்பட்டு இருக்கு, நீதியாய் சிறைப்பட்டு போயிருக்கிறார்கள். லூக்கா 4 கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். கர்த்தருக்கு தரித்திற்கு சுவிசேஷ பிரசங்கம் பண்ணி என்னை அபிஷேகம் பண்ணார். இருதை நறுங்குண்டவரை சிறைப்பட்டு விடுதலையாக்கவும் குடியின் கண்ணில் பார்வை பிரசவப்படுத்தி என்னை அனுப்பினார் என்றார். இயேசு ஓடி 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 ஆதாம் ஏவாள் வழியாக பாவம் செய்து தேவ மகிமிட்டு போன ஜனங்களுக்கு இயேசு தன்னுடைய ஜீவரத்தத்தை மத்திய மார்க் லூக்காமுது அவர் எங்கு தீவிரவாதக்காரர் லேகுன்ற பெரும்பாலும் திரளான வியாதியஸ்தர்கள் மரித்தோர் கூட ஏய்ப்புறாருங்க. பாவமும் மரணமும் வருது. இந்த பாவத்திலேருந்து மரணம் வரைக்கும், பாவத்துக்கு வரையும் தேவநீதி, மரணத்துக்கு உயிர்த்தது, பரலோகம் எல்லா பரிகாரம் இயேசு வச்சுங்கிறார். ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சர்வம், ஜீவ ரத்தம், ஜீவ ஆற்று, ஜீவலட்சி, அந்த ஜீவ உலகத்தை தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்க பாதாள உலகத்தை பாப உலகத்தை சாப்ப மரணத்தை விடுதலையாக்கப்படுவாய். அதான் சொல்கிறாரு. பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்கக்கூடுமோ அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்கக்கூடுமோ? எப்படி விடுவிக்கலான்னு இயேசு மூலமாக தான் முடியும். இயேசு இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால தான் சுவிசேஷத்தை இயேசுவை பற்றிய செய்தி உலகமெல்லாம் பிரசங்கம் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இயேசுவை பற்றிய செய்திக்கு சரியாக விளக்க அதை போய் தடை பண்ணுற தேசங்களெல்லாம் இருக்குது. நல்ல செய்திங்க இயேசு செய்தி. இயேசுனா நல்லவருங்க. உன்னை பாவத்துக்கும் பாதாளத்துக்கும் பிசாசு ராஜ் விடுதலையாக்க தான் இந்த இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். இயேசு மத தலைவர் கிடையாது. அவர் மதத்தை பரப்ப வரலைங்க. அவர் ஒரு ஜீவ மார்க்கத்தை கொண்டு வந்தார். இயேசுக்கு பேரே ஜீவன், ஜீவ கோட் கைண்ட் ஆஃப்ல தேவரகமான ஒரு வாழ்க்கை. இயேசு ஒரு மதம் கிடையாது. பாவ உலகத்தை சாப உலகத்தை நீதியாக சிறைப்பட்டு போன பாவத்தில் மரணத்தில் பாதாளத்தில் இருக்கிற மனுஷன் விடுதலையாக்கி அவனுக்கு தன்னுடைய ஜீவரத்தை இயேசு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திக்க ஜீவரத்தை தேவ நீதி உயிர்த்ததில் அவன் பேர் சொல்லி பிதாக்கும் ஆதாம் முழு உலகத்தை கொடுத்து அவனை விடுதலையாக்கி பிசாசின் ராஜ்யத்தை விடுதலையாக்கி அவன் செஞ்ச தப்புக்கெல்லாம் ஒரு பரிகாரத்தை பண்ணி அவனை பாவத்தில் சாபத்தில் மரணத்தில் பாதாளத்தில் தரித்திரத்துலேருந்து விடுதலையாக்கி ஆசுவாதி பரலோகராஜ் கொண்டு போவதான் இயேசு வந்தார். புரிஞ்சிச்சா? அதனால தான் இயேசு நம்மளை போல மாறுறாரு. நம்முடைய பாவத்தை, நம்முடைய சாபத்தை, நம்முடைய தரித்திரத்தை இயேசு ஏற்றுக்கிட்டாரு சிலுவையில். இயேசு பாவமாக்கப்பட்டார், சாபமாக்கப்பட்டார், தரித்திரமாக்கப்பட்டார், வியாதியாக்கப்பட்டார், பாதாள வெளியும் போனார், பராக்கிரம் கையில் சிக்கினார். நீதியாக எல்லாருடைய பாவத்தை ஏற்றுக்கணும் அவரும் சிலுவைக்கு போகிறாரு. ஆனால் எப்படி 3ஆம் நாள் எல்லாத்துலேருந்து விடுதலையானார் தெரியுமா? எப்படி விடுதலையானார்? பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் கொடுக்குறாரு பாரு. கைவிட்ட பிதாவே முடியல ஆவி ஊற்றி ஜீவன்ற வார்த்தைகள் ஜீவ சரீரம் தான் கொடுக்குறாரு.
சபிக்கிறவனை நிந்திக்கிறோம் பகைவர்களெல்லாம் ஜீவரத்தம் தான் கொடுக்குறாரு. ஆதாம்லேருந்து முழு உலகத்து கொடுக்குறாருங்க. ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய பாவம் தேவனையும் ஆதாம் முழு உலகத்துக்கு ஒரு தனிப்பட்ட மனுஷன், அதாவது உலகத்து 816 கோடி பேர் ஆதாமுக்குள்ளே பிறந்தவங்க. ஒரு மனுஷனுடைய சாணத்தை ஏற்றுக்கிட்டு அவர் 3ஆம் நாள் எப்படி பராக்கம் கழிந்து விடுதலையாகி வராரு, பாதாளத்தில் சாபத்தில் 3 நாளில் விடுதலையாகி வர்றதுக்கு பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றுக்கிட்டு அந்த ஏசு தேவி நீதி சொல்லுவது ஜீவரத்தம் அந்த தேவி நீதி ஜீவசர வானதோர் பரலோகமே இருக்குது. அங்கே சபிக்கிறாங்க, அங்கே நிந்திக்கிறாங்க, அது தூஷிக்கிறாங்க, சிலுவையில் அறிகிறாங்க. யாரையும் பகைக்கலை, சபிக்கலை, நிந்திக்கலை, நன்மத்தையுமே பேசலை. சிலுவையில் எல்லோருடைய நன்மத்தையும் அறியத்தக்க பாவ தண்டனை சாபத்தை தரித்திரத்தை இயேசு சிலுவையில் பிதாவே மன்னியும் என்று சொல்லி அந்த ஜீவ ரத்தத்தை அந்த கிரயத்தை கொடுக்குறார், பரிகாரத்தை ஜீவ ரத்தத்தை ஏன் பேர் சொல்லி பிதாவை ஆதாம் முழு பாவம்ட்டு வந்து விடுகிற காட் வேட்பாட்டில் அவர் கரெக்டாக செஞ்சுட்டார். இப்போது மேன் வேட்பாட்டில் என்னதான் அவர் கல்வார் சொல்லி ஜீவசரிஜோ தேவன் தனக்கு ஆதாம் முழு விடுதலை ஆகினாரோ, நீ இன்னும் நன்மத்தையும் அறியத்தக்க கணியர் ஊர் செல்ல நாடு செல்ல நன்மத்தையுமே தேவன் தன குலத்துக்கு கொடுக்குறாரு. சிறையிலே இருக்கிற பிசாது உரிமையாக வந்து உன்னை தேடின்னு கொண்டு சிறைப்பட்டே கிடக்கிற வாழ்க்கை ஃபுல்லாக. அதனால தான் 100க்கு 100 கிறிஸ்துக்குள்ளே வரணும். அந்த கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடுக்கும். ஒரு ஆள் பாய்க்கூடாமல் ஒரு ஆளுக்கு நன்மத்தையும் அறியத்தக்க காட்டின பகை கதை அந்த ஒரு ஆள் பிசாசு உரிமையாக ஒன்று ஜெயிலில் போட்டுருவான். அதனால தான் இயேசு ஏற்றுக்கொண்டா இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டா. உலகம்னா ஆதாம் தொடங்கி 2ஆவது இருக்கும். இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் பிதா குமார் பசுத்தாய் கொடுக்கும். ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்குறோம். பாவம் டு மரணத்திலிருந்து விடுதலை தேவி நீதியின் சம்பளம் உயிர் பரலோக ராஜ்யம் பிதா குமார் பசுத்தாய் கொடுக்க. ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்க, இடைவிடாமல் கொடுக்க, எக்காலுக்கு சோர்ந்து போக கொடுக்க. உன் மனைவி பேச சொல்லி, உங்கள் கணவன் பேச சொல்லி, உங்கள் பிள்ளைங்க பேச சொல்லி, உங்கள் பேர பிள்ளைங்க, உங்கள் சபையில் இருக்கிற விசுவாசி ஏரியாவில் இருக்கிற ஜனங்க ஏசு எங்கும் சுற்றி திரிந்தார். கிராமங்கள் தூரம் பட்டணங்கள் தூரம் அவர் சுற்றி திரிந்தார். நானே நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறேன். அந்த ஜீவனில் ஜீவரத்தை தேவி நீத்து இயேசு ஆமட்ட வாக்குறது பரலோக ராஜ்யமே இருக்குது. அதை பிதாகுமார் ஆதாம் முழு உலக உடனே அசுத்தாய் வருது பசுத்தாய் வந்து தேவதூதர் விடியல. இனி பாவம் இனி கிறிஸ்துக்குள்ளே நானே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் என்னில் என் வார்த்தைகள் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கடி ஆய்ச்சி பரலோகனி கட்சியில் பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேர்ந்துருவான். அதனால் அன்பாவிலே இந்த செய்தி கேட்ட ஒவ்வொருவங்களை ஆஸ்வதிப்பாராக. பசுத்த பிதாவே உலகெங்கில் 116 கோடிக்கு அதிகமான ஜனங்க ஆதாம் வியாபார வழியாக பிறந்து வந்துக்கிறாங்க. ரோமன் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி பராக்கிரமன் கையில் நீதியாக போய் சிறைப்பட்டுக்கிறாங்க. விசுவாச ராஜ்யத்தில் சாபத்தில் வியாதி சிறை, சாப சிறை, மரண சிறை, தத்திர சிறை, பாதாள் சிறை, ஒரே உலகம் ஃபுல்லாக சிறையிருப்பு. உலகமே ஒரு சிறையிருப்பாக்குது. தண்டனை, பகைகள், கசப்புகள், கொலைகள், வெறிகள், விபச்சாரங்கள், வேசிகள், விசுவாச ராஜ்யங்களாகுது. இயேசு ஜீவன் பரிபூர் ஜீவனை 816 கோடி அதிகம் ஆப்பிரிக்கா ஐரோப்பா வடாமலுக்கு தின்னா முழு உலகத்துக்கும் தேவி நீதிட்டு உயிர்த்தையில் முழு உலகத்துக்கு 816 கோடிக்கு அதிகமாக, இந்திய தேசம் 140 கோடிக்கு அதிகமான ஜனங்க, தமிழ்நாட்டில் 7 கோடிக்கு அதிகமான ஜனங்க, கிராமங்களில் பட்டணத்தில் தேவி நீதியின் சவுண்ட் உயிர்த்தையில் பிதா ஆதாம் வாழ்நாள்லாம் கூட இடைவெளி அசுத்தாயத்து பசுத்தாய் எல்லா சிறைகளை விடுதலாக்குறதா. பாவ சிறை, சாப சிறை, மனது பாதாள சிறை விடுதலாக்கி ரச்சித்து 2ஆம் வருகை கண்டு முழு உலகத்தை ஆயத்தப்படுத்தும்படி இடைவிடாமல் எக்காலத்து தேவ நீதி சுவித்தையில் இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை முழு உலகத்துக்கு தேவன் தனக்கு ஆதாம் முழு வாழ்நாள்லாம் கொடுக்க இடைவிடாமல் கொடுக்க எக்காலத்துக்கு சோதுவம் அசுத்தாய் பசுத்தாய் இருக்க தேவதூதர் பசுத்தாய் பூமி எங்கே அலையாய் கட்டு வைக்கிற கதா. கிராமத்தோறும் பட்டணத்து தேசங்கள் தோறும் மாம்சமான யாருக்கு தேவ நீதியின் சவுள் உயிர்த்தையில் பிதா ஆதாம் முழுவதும் கட்டு வைக்கிற கதா. அசுத்தாய் தோத்தி பசுத்தாய் எல்லா மன பாதாள சேர்ந்து விடுதலாக்கிற கதா. ஒரு மாபெரிய இப்படி கொண்டு வரும்படி ஜெபிக்கும் இயேசு நாமத்தில் எல்லா ஜமில் இருக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவன் பகுதியில் எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்தியை கொடுக்குறது. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்னு சர்ச் பண்ணுங்கள். இன்னொரு சேனல் FGC வெள்ளூர்னு ஒரு சேனல், இன்னொரு சேனல் யூடியூப்பில் போயிட்டு ALC வெள்ளூர்னு சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணி இன்னும் ஏராளமான செய்திகளுக்கு 100க்கு 100 ஜீவ மார்க்கம் உலகத்தில் எங்குமே கிடையாது விலையேற்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை உற்சாகப்படுத்தியிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை உற்சாகப்படுத்தியிருப்பாரால் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் இருந்தால் என்னுடைய கூகுள் பே நம்பர் 733-958 733-958-6648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் ஒரு பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பராக்கிரமன் பலவந்தன் பிசாசுக்கு பேர்.
அவன் கையிலேருந்து பறிக்கிறதுக்கு ஜீவ சொல்கிற ஜீவரத்தம். அதுக்கு அடங்காத சக்தி எதுவுமே கிடையாது. ஜீவனா சாதாரணம் கிடையாது. ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சொல்கிற ஜீவாற்று. இயேசு பட்டு தேவனுக்கு ஆதாம் முழு விடுதலை ஆக்கிறார் பாரு. எப்பேற்பட்ட மனுஷனே, பாவத்திலேருந்து, மனத்திலேருந்து, பாதாளத்துலேருந்து அந்த ஜோயே ஜீவனை கற்றுக்கொள்ளுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நல்ல வேலை செய்யுங்க. உங்கள் யூடியூப் வாட்ஸ்அப் குரூப்பில் உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர். குறைந்து ஒரு 100 பேர் ஏராளம் செய்தி இதே செய்தி தான். இந்த செய்தியை தவிர இந்த ஜீவ வார்த்தை தேவன் தனக்கு ஆதாம் ஜீவ மார்க்கத்தை தான் பிரசங்கம் பண்ணிக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னும் ஏராளமான செய்திகள் கொடுத்துக்கிறேன். ஆதாமுக்குள் பிறந்தவர்கள் கிறிஸ்துக்குள் வரணும். அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்குது. அந்த ஜீவனில் தேவ நீதி இயேசு பரலோக ராஜ்யமே இருக்குது. நன்மை தீமையிலே போனால் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அரசியல் தலைவர், சினிமா கலைஞர், டாக்டர், அந்த எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஆதாம் படியாக அம்மா வயிற்றில் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்து நியாயமாக சிறைப்பட்ட நீதியாய் சிறைப்பட்ட பொண்ணு விடுவிக்க கொடுமோன்னு சொல்கிறார் பாரு அந்த வசனத்தில். எல்லாம் நீதியாக வந்து பிரசாசி திடீர்னு கொண்டு நைச்சிட்டு பார்த்தா ஈர்த்து போயிட்டே இருப்பான். அந்த நீதியாய் சிறைப்பட்டு போன தேவி நீதி ஜீவ சொல்கிற ஜீவரத்தத்தை தேவனுக்கு ஆதாம் வந்து முழு கொடுக்குற வரைக்கும் நீ விடுதலையாகி வரவே முடியாது. பாவத்திலிருந்து மருந்து பாதாளத்து இப்படிப்பட்ட விலையேற்பட்ட சத்தியங்களை கேளுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்க. இது நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வுகள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். இந்த செய்தி 1/7/2026 பரிபூர்ண ஜீவன் சபை சோழவன் பகுதியில் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.